இந்தியாவில் மக்களின் முதலீடுகள் தங்க நகைகளை மட்டுமே நோக்கி இருந்த நிலையில் அதன் திசையை மாற்றவும் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை போக்கவும் மத்திய அரசு தங்க பத்திரம் திட்டத்தை அறிமுகம் செய்தது. இந்த திட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் எல்லாம் கணிசமான லாபத்தை ஈட்டி வருகின்றனர். பொதுவாக இதில் 8 ஆண்டுகள் கழித்துதான் முதிர்வு காலம் வரும். இருந்தாலும் 5 ஆண்டுகள் முழுமையடைந்த பின்னர் மக்கள் பத்திரங்களை விற்பனை செய்து பணமாக்கலாம். தங்க பத்திர திட்டத்தில் 2017-18 ஆண்டில் 10வது கட்டமாக தங்க பத்திரங்களை அரசு வெளியீடு செய்தது. 2017 ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த தங்கப்பத்திரங்களில் 1 கிராம் தங்கத்தின் விலை 2,961 ரூபாய் என்ற அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இந்த பத்திரங்களை 5 ஆண்டுகள் முடிந்து தற்போது விற்பனை செய்ய முடியும். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள தகவலின்படி தற்போது இந்த பத்திரங்களை விற்பனை செய்தால் கூட செய்த முதலீட்டிலிருந்து 158% லாபத்தை பெற முடியும். அதாவது 1 கிராம் தங்கம் 7,646 என்ற அளவில் இவர்களுக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது. தங்கத்தை நகையாக வாங்குவதற்கு பதிலாக மக்கள் பத்திரங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு தங்கப்பத்திர திட்டத்தை கொண்டு வந்தது. இதன்படி ஓராண்டில் 4 முறை தங்கப்பத்திரங்கள் வெளியீடு செய்யப்பட்டன. இதில் ரிசர்வ் வங்கி 1 கிராம் தங்கத்தின் விலையை நிர்ணயம் செய்யும். அந்த அளவிற்கு மக்கள் எத்தனை கிராம்களாக வேண்டுமோ அத்தனை கிராம்களுக்கு பத்திரங்களாக வாங்கிக் கொள்ளலாம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு இவை முதிர்ச்சி அடையும் என்றும் ஆண்டுக்கு 2.5% வட்டி இதற்கு வழங்கப்படும் என்றும் தற்போது மத்திய அரசு அறிவித்திருந்தது. அந்த வகையில் மத்திய அரசு சார்பில் வெளியிடப்பட்ட 10வது கட்ட தங்க பத்திரங்கள் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பின்னர் விற்பனை செய்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இவ்வாறு பத்திரங்கள் முதிர்வு காலத்திற்கு முன்னர் ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் விற்பனை செய்பவர்களுக்கு வரி சலுகைகளும் கிடைக்கின்றன. அதாவது வருமான வரி சட்டத்தின்படி இதில் கிடைக்கும் வருமானத்தில் நீண்டகால மூலதன ஆதாய வரி வசூலிக்கப்படாது. எனவே இதனை வருமான வரி கணக்கு தாக்கலின் போது கூட வருமானமாக குறிப்பிட தேவையில்லையாம்.